அம்தா ஈக்கிறீங்களா? ராஜேஸ்வரி ஈக்கிறீங்களா? மிஸ் இருக்கிறேன். புக்ல நியூ பேஜ் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் இந்த செய்கிறது வந்து மொட்லிங் பேஸ்ட். மேலே ஹெட்டிங் மொட்லிங் பேஸ்ட்னு போட்டுக்கோங்க. மொட்லிங் பேஸ்ட்டுக்கு எங்களுக்கு வேணும் கொண்டனும் தைல பவுடரும் வேணும் எங்களுக்கு மொட்லிங் பேஸ்ட்டுக்கு. ஹம்தா ஈக்கிறீங்களா லைன்ல? எல்லாம் ஜாயின் ஆகிக்கிறீங்களா? கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நாங்கள் வந்து மொட்லிங் பேஸ்ட் வச்சு இந்த எப்படி டொப்பர் ஒன்று செய்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நோட்ல கொண்டனை வந்து மொட்லிங் பேஸ்ட் ஆக்குறது வந்து இது வந்து நாங்கள் அன்றைக்கு செஞ்ச கொண்டு நான் வந்து இப்படி ரெப் பண்ணி டிஷ்ல போட்டு கீழே ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ நான் 1.5 ஹவருக்கு முன்னுக்கு வெளியே எடுத்தேன். இது பிறகு நாங்கள் அன்றைக்கு செஞ்சு கொண்டு தரோம். சரியா? இப்போ இப்படி பேலன்ஸ் ஆகிறது எல்லாம் எங்களுக்கு மொட்லிங் பேஸ்ட் ஆக்கிடும். மொட்லிங் பேஸ்ட்னா எங்களுக்கு கேக் போர்டில் வந்து நம்பர்ஸ் டொப்பர்ஸ் எல்லாமே இதுல செய்யலாம். அப்ப இது வந்து வேஸ்ட் ஆகாது. சவுண்ட் கேக்குது இல்லையா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதாம்மா? அன்மியூட் பண்ணி டக்குன்னு சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்றேன். கேக்குது தானே? கவரேஜ் இஷ்யூ ஒண்ணு மேய்க்குது. பாருங்க பொண்டனை இப்படி இருக்க போல பயப்படவே வேணும். பொண்டனை வந்து நாங்க பாருங்க நான் இப்படி துண்டு துண்டு தான் நான் நீட் பண்ணி வைக்கல உங்களுக்கு காட்டணும்னால இந்த பாமை யூஸ் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணி பாருங்க ப்ரெஸ் பண்ண டோ ஆகுது. ப்ரெஸ் பண்ணி நல்லா நீட் பண்ணுங்க. நீட் பண்ணினா டோண்டு ஆவிடும். நல்லா எடுத்து நீட் பண்ணுங்க. இது நாங்கள் அன்றைக்கு செஞ்ச ஃபொண்டன் தான் பேலன்ஸ். நீட் பண்ண நல்லா சாஃப்டா எங்களுக்கு டோ கிடைச்சிடும். இது பாருங்க பீசஸ் விளங்குதா? இந்த பீசஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி ராஜேஸ்வரி லைன் கிளியர் ஆகிக்குதா? அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். எனக்கு கிளியர் மிஸ். கிளியர் பேசுறது கேக்குது தானே? மிஸ். ஓகே. இந்த பாருங்க பீசஸ் எல்லாம் எடுத்துட்டேன். விளங்குச்சா? அந்த பாருங்க டூ ஆவிட். அதனால
இந்த ஃபவுண்டன் பீசஸ் வரைக்கும் பயப்படவே வேணாம். நல்லா கவுண்டர் டாப் ஒன்று க்ளீன் பண்ணி இல்லாட்டி பிடி சிலிக்கான் மெட்டோன்ல சாரி போட்டு நல்லா நீட் பண்ணுங்க. இந்த பிடி நீட் பண்ணா டோ ஆகிடும். நல்லா டோ ஆகிடும். இந்த டோ வந்து நாங்கள் இந்த ஜிராஃப் ஒன்று செய்ய போகிறோம். மீறி டொப்பர் செய்ய போகிறோம். எக் எல்லோ இல்லை லெமன் எல்லோ கலரிங் லெமன் எல்லோ எடுக்க தீக்கிறேன். லெமன் எல்லோவில் 2 ட்ராப்பை போட்டு நாங்கள் கலர் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஜிராஃப்க்கு லெமன் எல்லோ போட்டுக்கிறேன். எனக்கு வேண்டிய கலவாக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் மறுவா நோட்டில் போட்டுக்கோங்க. இந்த பாருங்க, இந்த பொட்டிலே அடிச்சுக்கிட்டு சொல்லி இந்த பொட்டிலே எடுக்க பாருங்க, கலரிங் எடுக்க போகல. அப்போ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈஸி. பட்டர் க்ரீம்க்கும் மிச்சம் போட தேவையில்ல. திக்னால வாட்டரியாகவும் அது திக் கலர் எடுத்தீங்கன்னா இந்த பாருங்க நீட் பண்ண எங்களுக்கு இப்போ இந்த ஃபவுண்டன் செஞ்ச மாதிரி ஃபவுண்டன் கிடைச்சிடும். கையில் தான் இது நீட் பண்ணினா எல்லாம் ஓகே. இப்படி ப்ரெஸ் பண்ணி நீட் பண்ணணும். சும்மா இப்படி செஞ்சால் சரி வராது. இந்த பாமை யூஸ் பண்ணி இதில் ஃபுல் ஃபோர்ஸையும் போட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிவிடும். வேணுங்கண்ணா எங்களுக்கு இப்போ ஜிராஃப்க்கு வந்து ப்ரௌன் கலரில் சின்ன பீஸ் உண்டும். இப்படி எல்லோ கலர் பாடிக்கு பீஸும் பிளாக் கலர் ஐஸுக்கும் தேவைப்படுமே. இப்படி ப்ரெஸ் பண்ணி தான் செய்யணுமே. பாருங்க, கிளே மாதிரி இருந்தால் ஃப்ளெக்சிபிள், எங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொள்ளையிலும். ஓகே, ஒரு கலர் கிடைச்சிட்டு இதை இப்போ க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும். செஞ்சு முடியும் காட்டணுமே. ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் அசான் செல்லுது. நான் தான் ஐவரின்னு ஸ்கின் கலர் எடுத்துக்கிறேன் நோஸுக்கு போடுறதுக்கு. இதால் ஒரு ட்ராப் போட்டு மற்ற பேலன்ஸையும் கலர் பண்ணிக்கிறேன். மியூட் பண்ணுறேன். அசான் முடிஞ்சு நான் அன்மியூட் பண்ணுறேன்.
ஸ்டூடெண்ட்ஸ், ஐவரி என்ற கலர் வந்து ஸ்கின் கலர். ஸ்கின் கலர் கொஞ்சம் போட்டுக்கொண்டேன். ப்ரௌன் கலர், பிளாக் கலர் எல்லாம் மண்டே கிளாஸ் மிக்ஸ் பண்ணி வச்சது. சரியா? அப்ப எங்களுக்கு எல்லோ கலர், ப்ரௌன், பிளாக், ஐவரியில சின்ன துண்டு ஒன்று வேணுமே. க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நோட்ல போட்டுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். நாங்க இது வந்து மாடலிங் பேஸ்ட் செய்யற எப்படின்னு சொன்னா தைலோ பவுடர் மிக்ஸ் பண்ணி ரெட் பென்ல போட்டுக்கோங்க. தைலோ பவுடர் மிக்ஸ் பண்ற வந்து ஹார்ட் ஆகுறதுக்கு. தைலம் வந்து ஹார்டிங் ஏஜென்ட். அப்ப வந்து இந்த ஃப்ளவரை பார்த்து தெரியுமா உங்களுக்கு? பாருங்க, இந்த ஹார்ட்னஸ் இருந்தாதான் இப்படி நல்லா ஸ்டேபிளா இருக்கும் ஃப்ளவர். சொகிய புழுந்தா இப்படி பசந்தா இருக்காது. அது இந்த ஹார்ட்னஸ் வாரத்துக்கு தான் நாங்க தைலம் சேர்க்கிறோம். சரியா? தைலம் சேர்க்க கொள்ள வந்து நாங்க இப்ப இந்த ஃபுல்லா இந்த டோக்கு தைலம் சேர்க்கறது இல்லை. ஏன்னா குயிக்கா ட்ரை ஆகிடும். சரியா? எங்களோட ஃபொண்டன் வந்து குயிக்கா ட்ரை ஆகிடும். எங்களோட அந்த மாடலிங் பேஸ்ட் இருக்குதே, இந்த நன் மெல்டிங் பேஸ்ட், அது வந்து கார்ன்ஃபிளவர் தானே, அது அப்படி மெல்ட் ஆகாது. அதுக்கு டிரெக்டா போட்டதுக்கு நாங்க இது இப்போ ஐசிங் சுகர் தானே, இதுக்கு ஃபுல்லா நாங்க தைலம் போட்டு டோப் செஞ்சு வச்சிட்டோம்னா நாங்க இங்க இது செஞ்சு முடியக்குள்ள மத்த பேலன்ஸ் டோ ஹார்ட் ஆகிடும். அதனால மெத்தட்ல போட்டுக்கோங்க. இப்ப எங்களுக்கு வந்து ஃபேஸ் செய்யறதுக்கு இந்த பீஸ் தான் வேணும்னா இந்த பீஸை மட்டும் தான் எடுத்து நாங்க தைலம் மிக்ஸ் பண்ணிக்கொள்றோம். கிளியரா? நாங்க எடுக்கிற பீஸ் சின்ன, இப்ப எங்களுக்கு வேண்டிய பீஸை மட்டும் தான் எடுத்து நாங்க தைலம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மத்த பேலன்ஸை வைக்கிறேன். கிளியர் தானே? அப்புறம் ஹெட்டை செய்யற, அதுக்கப்புறம் பாடியை செய்யற, லெக், ஹேண்ட்ஸ் எல்லாத்துக்கும் எங்களுக்கு வேண்டிய பீஸை எடுத்து அதுக்கு தான் தைலம் போட்டுக்கொள்றோம். ஃபுல் டோக்கும் தைலம் போட்டுக்கொள்றோம். நோட் பண்ணிக்கோங்க, அது மிஸ்டேக் கூட வானம. இப்ப இந்த கிளே மாதிரி எங்களுக்கு வராது. தைலம் போட்டு தாவினோன்னா கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். அப்ப எங்களுக்கு வந்து ஃபிளெக்சிபிளா ஒண்ணுமே செய்ய கிடைக்காது. ஓகே தானே? எனக்கு கிரீன் கலர் படுது, கொஞ்சம் நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொன்று நோட்ல போட்டுக்கோங்க. இந்த தைலோ வந்து அமௌண்ட் ஒன்று இல்லை, இதுக்கு இவ்வளவு தான் குவான்டிட்டி ஆட் பண்ணணும்னு சொல்லி அமௌண்ட் ஒன்று இல்லை. ஆனாலும் இப்ப இந்த இப்படி சின்ன பவுல் ஒன்று எடுத்தனால இந்த சின்ன பவுலுக்கு தைலம் வந்து இந்த பாருங்க அமௌண்ட் இல்லைங்க, நான் காட்டுறேன். தைலம் இந்த இவ்வளவுதான் போடணும். இப்படி கொஞ்சம் நாங்க எடுக்கிற டோட மாதிரிக்கு. இப்ப நாங்க இந்த டோக்கு இந்த பாருங்க இவ்வளவு கொஞ்சம் தைலம் போட்டிக்கிறோம். சரியா? இந்த டோக்கு இதுக்கும் பார்க்க கொடர் தைலம் போட்டீங்கன்னா இது ஹார்ட் ஆகிடும் குயிக்கா. விளைஞ்சா அப்ப அதுலயும் கவனமா இருங்க. எடுக்கிற டோட மாதிரிங்கிற பேஸ்ட மாதிரிக்கு கார்ன்ஃபிளவர் இது இந்த தைலம் சேர்த்துக்கோங்க. தைலம் கூடையா சேர்த்துக்கொள்ள போவானோ. கிளியர் தானே? அப்ப தைலம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. தண்டரி இந்த கிளாஸை கேன்சல் பண்ண இயலாதனால செய்றேன். மண்டேயும் கிளாஸ் கேன்சல் பண்ணினேன். சரியான தண்டரி. இப்படி தைல பவுடரை பாருங்க. இப்ப எனக்கு கைக்கு விளங்குது, நீங்க செய்யக்குள்ள உங்களுக்கு ப்ராக்டிக்கலா விளங்கும். தைல போட்டோன்னு இந்த டோ வந்து இருந்த ஃபிளெக்சிபிள் இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஆகிட்டு இருந்தது இல்லை. சரியா?
ஸ்டிக்கி மாதிரிண்டா கைக்கு நல்லா மாவு கைக்கு டோக்கியில் அப்ளை பண்ணிக்கொண்டு ஒர்க்குக்கு வாங்க. மாவு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மற்றது இந்த பாருங்க, இப்படி நீட் பண்ண நல்லா நீட் ஆகும். கையில் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணி எடுங்க. ஓகே, இதுக்கு இப்போ நாங்கள் கையில் போட்டுட்டோம். இதுக்கு சரியா ஃபர்ஸ்ட்டுக்கு பொடி தான் செய்கிறேன். பொடிக்கு இந்த பீஸ் போதா? அப்போ நான் இன்னொரு பீஸ் எடுக்கிறேன். ஒரு பீஸ் எடுத்து கையில் ஒன்றும் போட்டுருங்க. எடுக்கிற பேஸ்ட் மாதிரி பேஸ்ட் அளவுக்கு தான் தைல போட்டோன்னு இது மாடலிங் பேஸ்ட் ஆகியாச்சு. எங்களுக்கு இதில் வேண்டியது செய்யலும் ஹார்ட் ஆகிடும். ஃபொண்டன் பேலன்ஸ் ஆகிறது ஒன்றுமே வீசவான நல்லா ஏர் டைட் பண்ணி பாக்ஸ் வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. 6 month இல்லை 9 month 1 year ஆகினாலும் ஒன்றும் வராது. ஃபொண்டு ஃப்ரிட்ஜ் ஒழுங்காய்க்கணும், ஃப்ரிட்ஜில் கூல் ஒழுங்காய்க்கணும். வெளியே வச்சு எடுத்து உள்ளுக்கு வைக்கலாம். எங்களுக்கு வேண்டிய துண்டை வெளியே வச்சுட்டு பேலன்ஸை ஃப்ரிட்ஜ் போட்டுடுங்க. அதுலேயும் கவனமாக இருக்கணும். ரெண்டு பீஸும் எடுத்து நல்லா இந்த பாருங்க, உங்களுக்கு வீடியோவில் விளங்குதோ தெரியும். அந்த லைன்லேயே இருக்கிறீங்களா? தாத்தா. சூப்பர்பா இருந்துச்சு உங்களோட டொப்பர்ஸ் எல்லாமே. எனக்கு அப்படி ஹாப்பி. நல்லா இருந்துச்சு, நல்லா வந்துச்சு. எனக்கும் நல்ல செட்டிஸ். விளங்குது பார்க்கக்கோலே, ஒரு மார்க்கும் இல்ல. அந்த இப்படி அந்த ஸ்ட்ரெச் மார்க் வெடிச்சு மார்க் ஒண்ணுமே இல்ல. கிளீனா இருக்குது, நல்லாவே இருக்குது. சரி தாத்தா. எனக்கு அப்படி ஹாப்பி. நல்ல செட்டிஸ் ஆயிடுச்சு எனக்கும். நான் சொல்ல நினைச்சுக்கேன், நின்றே தான் கொடுத்தது செஞ்சு. அப்படியாம்மா? சரிம்மா, எனக்கு சந்தோஷம் அந்த டொப்பரை பார்த்து. அதுதான் எனக்கு நல்லாவே செட்டிஸ் தாத்தா. அது இந்த இது கம் பேஸ்ட் வந்து கம் பேஸ்ட் அது ஈஸியும் தானும்மா. உங்களுக்கு நம்பர் கட் பண்றதுக்கு நம்பர்ஸ், நேம்ஸ், டொப்பர்ஸ் அது உங்களுக்கு ஈஸியும் தான். திங்ஸும் போவாது, ஃபிளெக்சிபிளும் தான். ஃபொண்டன் செய்ய கொஞ்சம் லேட் ஆகுற தானே. ஃபொண்டன்க்கு நீ லிக்விட போட்டு எல்லாம் செஞ்சு கொண்டு நிறைய திங்ஸே போடணுமே. அதுதான். நல்லா நீட் பண்ணிக்கோங்க, மார்க் ஒன்றும் இல்லாம. சரியா? இப்போ வந்து போல் ஒரு இடத்துலயும் கக்கிக்கப்படாது. லைன், இப்போ லைன் தான் இன்னைக்கு லைன் ஒன்று விளங்குது. லைன் இருந்துச்சுன்னா ப்ரெஸ் பண்ணி அந்த லைனையும் இல்லாம ஆயிக்கொள்ளணும். ஸ்மூத் போல் ஆயிக்கணும், ஒரு மார்க்கும் இல்லாம. அப்பதான் எங்கட செய்யற டோல் ஆயிக்கட்டும், என்ன வாய்க்கட்டும், அழகா கிடைக்கும் எங்களுக்கு. ஓகேயா? கைக்கு மாவை கொஞ்சம் போட்டுக்கிறேன். மாவை கிரீஸ் பண்ணுங்க. இந்த பாருங்க, போல் செய்கிறேன். பாம்ல வச்சு நல்லா செய்யுங்க. இந்த பாருங்க, போல மார்க் ஒன்றும் இல்லை. மார்க் இருக்கிற இடத்துல ப்ரெஸ் பண்ணி அந்த மார்க்கு இல்லாம இருக்கும். ஓகே, இந்த பாருங்க. ஓகே தானே? இதுக்கு போறோம் என்ன செய்யணும், பாடி ஷேப்க்கு வந்து நாங்க கிளியர் இல்லாட்டி சொல்லுங்க ஸ்டூடெண்ட். பாடி ஷேப்க்கு நாங்க வந்து பால் ஒன்று எடுத்தோம் தானே. பால் ஒன்று எடுத்து டியர் ட்ராப் பண்ணு செஞ்சுக்கோங்க. இப்படி
மேல கொஞ்சம் மெல்லிசா, கீழே பெருசா. விளங்குதா? இந்த இப்பயே ஹார்ட் ஆகிட்டு இது. அதுக்கப்புறம் இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க கீழே. ஏண்டா எங்கட வந்து தொப்பர் வந்து கீழே தான் நிற்க போகுது இப்படி. இந்த அப்போ கேக்கில் வச்சாலும் புலாது. கீழே இப்படி ஃப்ளட் பண்ணினா விளங்குதா? ஃப்ளட். ம் ம் இப்படி பொடியை ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போவே ஹார்ட் ஆகிட்டு உங்களுக்கு விளங்குது தெரியா? இதில் ஃப்ளெக்சிபிளும் இந்த 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 ஹம்தா இது கம் பேஸ்ட்டுக்கும் பார்க்க பெஸ்ட். இதா தாத்தா? ஓ கம் பேஸ்ட்டுக்கும் பார்க்க ஸ்மூத்தும் தான் பெஸ்ட்டும் தான் இது. உங்களுக்கு செய்யக்குள்ள விளங்கும். ஃபொண்டன் பேலன்ஸ் சீக்கிரம் செஞ்சு பாருங்க. கம் பேஸ்ட்டுக்கும் பார்க்க பெஸ்ட் இது. தாத்தா இது ஃபொண்டனுக்கு தைலஸ் பவுடர் போட்டு செய்றீங்களா? ஓ ஃபொண்டனுக்கு தைல போட்டோன்னா இந்த இது இந்த பேஸ்ட் ஃபிகர் பேஸ்ட் ஃபிகர்ஸ் செய்யறதுக்கு ஓகே தானே? பார்த்துக்கோங்க. கீழே ஃப்ளட் இப்படி இப்படி டீ ட்ராப் பண்ண மாதிரி சரியா செஞ்சுட்டு இப்படி பாபிக்கு ஸ்டிக் ஒன்று எடுங்க. சரியா? பாபிக்கு ஸ்டிக் ஒன்று எடுத்து நான் சரியா மிடிலுக்கு பேஸ்ட் பண்ணி அவுட் சைடு இடுங்க. இப்படி ஒரு 1/2 இன்ச் அதை எடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க. கிளியர் தானே? எடுத்து காட்டுற மாதிரி வந்தா எங்களுக்கு அப்போ கேக்குக்கு ஈஸியாக அந்த டொப்பரை இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலும். அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா எடுக்க சொன்னேன். சரியா? இப்போ நாங்கள் எக்ஸ்ட்ரா இதுக்கு ஹெட்டுக்கு வச்சுட்டு கட் பண்ணிடுவோம் பேலன்ஸ். ஓகேயா? ஹெட்டுக்கு வச்சுட்டு கட் பண்ணுவோம். கட் பண்ணிட்டு இன்னொரு பீஸ் எடுக்கிற. இப்போ வந்து நாங்கள் லெக்ஸ்க்கு சரியா லெக்ஸுக்கு பீஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். லெக்ஸுக்கு பீஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்தா கவர் பண்ணி தான் வைக்கிறேன். ஓகேயா? லெக்கு பீஸ் ஒன்று எடுத்தேன். தைல போடுறேன். மாடலிங் பேஸ்ட் ஆவியாச்சு தைல போட்டா ஃபொண்டனுக்கு இதுதான் மாடலிங் கிளேனும் சொல்ற மாடலிங் பேஸ்ட்னும் சொல்ற. நல்லா தைலம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தைலம் கூட்டவே வேணும். சரியா? எவ்வளோ குறைச்சி போடலுமோ அவ்வளோ குறைச்சி போடுங்க. மற்றது இந்த இப்போ ட்ரை ஆகிற நேரம் கொஞ்சம் உங்களுக்கு லேட்டாகுமே தவிர மற்றபடி இந்த உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் இப்போ இந்த இப்படி ஸ்மூத்தாக கிடைக்காட்டி கஷ்டமே. அப்போ வந்து தைலம் நீங்கள் மிச்சம் போட்டுக்கொண்டீங்கன்னா இது ஹார்ட் ஆகிடும் குயிக்கா. உங்களுக்கு வந்து இப்படி கிளே மாதிரி வராது. அதனால ரெட் பென்ல போட்டுக்கோங்க. தைலோ குட்டிக்குள்ள வேணும். தைலம் இப்படி கொஞ்சம் போட்டாலும் இவ்வளவு அமௌண்ட்னு இப்போ உங்களுக்கு எக்ஸாக்டா தெரியாதானே? நீங்க போடுற அமௌண்ட் இருக்கும். இப்படி கொஞ்சம் போட்டணுங்களேன் இதுக்கு இந்த டோக்கு. அப்போ வந்து இப்போ எங்கட வந்து 1/2 ஹவர்ல ட்ரை ஆகுறது உங்களோட 1 ஹவர் எடுக்கும். அவ்வளவே தான் டிஃபரெண்ட். அதனால தைலோக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. தைலோவை இந்த மிக்ஸ் பண்ணிக்கொள்ள அதுல மட்டும் கவனமா இருங்க. ரெட் பென்லயே போட்டுக்கோங்க இந்த அந்த நோட்டை. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கொள்வோம். சரியா?
மத்த அந்த ரேபிட்க்கு செஞ்ச மாதிரியே தான் போலோண்டு எடுத்துக்கொண்டு போலையும் டியர் ட்ராப் மாதிரியே செஞ்சு கொண்டு இப்படி இந்த பால் எடுத்து எங்களோட பொடிக்கு வச்சு பார்க்கணும். லெக் பெருசா சின்னதா, இது லெக் சரி வைக்குது. அப்ப வந்து இந்த பால் சரி. இந்த அளவு பால் உண்டு மற்ற லெக்கும் எடுக்கும். பாம்ல வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணா இந்த கிளீன் பால் கிடைக்கும் உங்களுக்கு. சேம் பால். இப்போ இதுக்கும் எங்களுக்கு க்ளூ வேணும். நான் இந்த தைலம் மிக்ஸ் பண்ணின பீசஸ் 2 போட்டு க்ளூ செஞ்சு கொள்றேன். ஓகேயா? தைலம் வேஸ்ட் பண்ணல. இந்த பீசஸ் 2-3 துண்டு போட்டு கம் செஞ்சு கொள்றேன். சரியா? இப்போ இந்த 2 பாலையும் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பாலை இந்த இப்படி ப்ரெஸ் பண்ணி ஓகேயா? அதே மெத்தட்ல செஞ்சுட்டு 2 ஹைட்டையும் வச்சு பாருங்க. இதுக்கு போறோம் இந்த பெருசாய்க்கு தானே அதை ப்ரெஸ் பண்ணி ஷேப் ஆக்கும். கீழே இருந்தா இப்படி ப்ரெஸ் பண்ணி ஷேப் பண்ணிக்கும். பார்த்துக்கோங்க லெக் 2. ஓகேயா? இப்போ இந்த லெக்ல இப்படி ஆங்கிளுக்கு வீட்டுக்கு ஒரு சைடும் இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கொண்டு கட் பண்ண பிளேஸ்ல கம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேயா? இது வந்து தைலம் போட்டது. இப்போ ஹேண்ட்ஸும் சேம் மெத்தட் தான். மாடலிங் கிளே ஃபவுண்டனுக்கு தைலம் போட்டு செஞ்சு எடுத்தா மாடலிங் கிளே. ஓகேயா? அதே பிராக்கெட்ல போட்டுக்கோங்க மாடலிங் கிளேன்னு. இதுக்கும் நல்லா இருந்தா தைலம் போட்டு எடுத்தாச்சு. பால் ஒன்று எடுத்தாச்சு. டியர் ட்ராப் ஒன்று செஞ்சாச்சு. ஹேண்ட்ஸ் கொஞ்சம் பெருசு மாதிரி. ஒரு சைஸ் பால் 2 எடுத்துக்கோங்க. டியர் ட்ராப் செய்யுங்க.
எல்லாம் பாவம்ல வச்சு ஓகேயா செஞ்சு ஹைட்டை பார்த்துக்கோங்க. ஹைட் சரி, கீழே ப்ரெஸ் பண்ணி ஃப்ளட் பண்ணிக்கோங்க. ஓகேயா கீழே ப்ரெஸ் பண்ணி இந்த ஷேப் எடுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் வந்து டொப்பர் தான். தாத்தா இன்னும் எத்தனை கிளாஸஸ் இருக்குது? கிளாஸஸ் ஒரு 4-5 தான் இருக்குதுமா, பார்க்கணும். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து மற்ற லெசன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. இது தைல போட்டது சரியா. இப்ப வந்து ப்ரௌன் கலர் பீஸ் எடுத்தேன், அதையும் நல்லா நீட் பண்ணிக்கோங்க. இது மண்டே கிளாஸ்க்கு ப்ரௌன் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சது. ஓகேயா மிக்ஸ் பண்ணி இதுக்கும் தைல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோ. மறுவ சொல்றேன், தைல போட்டு லேசிக்கு ஃபுல் டோவையும் செஞ்சு வைக்கலா. ஓகேயா குட்டி பால் 2 எடுங்க ஒரே சைஸுக்கு. சின்ன ப்ரெஸ் ஒன்று கொடுங்க, சின்ன ப்ரெஸ் ஒன்று கொடுங்க. கொடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா வேணுமே, சின்ன ப்ரெஸ் ஒன்று கொடுங்க. இந்த எங்களோட கீழே இருக்கிற சர்க்கிள் சைஸுக்கு கீழே ப்ரௌன் கலர் இருக்கணும் எங்களுக்கு. ஓகே தானே. கம் அப்ளை பண்ணி ரெண்டையும் பேஸ்ட் பண்ணிக்கோ. இப்படி ஷேப் பண்ணிக்கோ. இதுக்கு பிறகு பேஸ்ட் பண்ற இடத்துல கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோ.
ஓகே, அதே மாதிரி லெக்குக்கும் லெக் சர்க்கிள்க்கும் பால் 2 இடுங்க. பாலை கிராக் ஒன்றும் இல்லாம ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஸ்மூத் பண்ணது ஃபிங்கரால இப்படி ப்ரெஸ் தான் பசங்க சர்க்கிள் ஒன்று வரும். இதுக்கெல்லாம் சர்க்கிள் காட்ட அது இது ஒன்றும் தேவையில்லை. இந்த பாருங்க, வச்சு பேஸ்ட் பண்ணிட்டோம். கட்டர்ஸும் தேவையே இல்லை ஒன்றுக்கும். எங்களுடைய ஹேண்ட்ஸாலே எங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு மாடலிங் பேஸ்ட் தெரியும், கம் பேஸ்ட் தெரியும், மற்றது இது நன் மெல்டிங் பேஸ்ட் தெரியும். இப்போ நீங்க உங்களுக்கு வேண்டியது பின்ட்ரெஸ்ட்ல கூகுள் சர்ச் பண்ணி டொப்பர்ஸ் உங்களுக்கு செய்யலாம். காயம் என்ன சரிண்டா எடுத்து மறுவா செஞ்சுக்கோங்க. இது தானே. இப்போ ஹெட் பார்ட்டுக்கு போவோம். ஹெட் பார்ட்டுக்கு போகும்போது இது பண்ணி ஹேண்ட் புஷ் பண்ணிக்கொண்டு வாருங்க கொஞ்சம். ஹெட் பார்ட்டுக்கு போ. இது தைல பேஸ்ட் பண்ணது. நான் போடுற அமௌண்ட்டை பார்த்துக்கோங்க. தைல பேஸ்ட்டுக்கு இந்த ஃபோண்டனுக்கு எடுக்கிற பீஸ்க்கு இந்த கொஞ்சம் பிஞ்சுக்கும் பார்க்க கொஞ்சம் தைல கூட்டிக்கொள்ள வேணாம். இப்படி ஸ்மூத்தாக கிடைக்காது. என்னோட டொப்பரோட நீட்னஸ் விளங்குது உங்களுக்கு. பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணது ஹெட்டுக்கு பால் ஒன்று எடுத்து நாங்கள் பால் பண்ணி இந்த பாலை ஹெட் பாலை எங்கிட்ட இந்த பாடிக்கு வச்சு பார்க்குறேன். ஏண்டா பாடிக்கும் பார்க்க ஹெட் பெருசாக இருந்தாலும் அசிங்கம், சின்னதாக இருந்தாலும் அசிங்கம். அப்போ எங்களுக்கு விளங்குறதானே. இது பாடிக்கு சின்னதா பெருசா, அப்போ கொஞ்சம் சின்னதாக்கிது. கொஞ்சம் அப்போ இன்னும் கொஞ்சம் எடுத்து பால் பண்ற திஸ் ஓகே. பாருங்க, இது ஓகே சரியா. இந்த பால் எடுத்து நல்லா கிராக் இல்லாம பால் ஆயிக்கும். மார்க் ஒன்றுமே இல்லாம ஸ்மூத் பண்ணிக்கோங்க. நல்லா சர்க்கிள் ஆக்கும். சர்க்கிள் ஆக்கி கொண்டு
கோனர் துண்டுக்கு கொஞ்சம் இங்கிட்டுக்கு 3/4 மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்து இங்கால இப்படி ப்ரெஸ் பண்ணும். இங்கால ப்ரெஸ் பண்ணி கொடுத்து இங்கால இப்படி ப்ரெஸ் பண்ணும். இந்த ஷேப்புக்கு இங்க ப்ரெஸ் பண்ணும். இங்க ப்ரெஸ் ஆகிக்கட்டும். இந்த இங்க இப்படி ப்ரெஸ் பண்ணி போல்ட் உள்ள சின்னது 2 எடுத்து நான் இனி ப்ரெஸ் பண்ணணும் தானே அங்கனைக்கு ப்ரெஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் ஐவரி கலர் எடுத்தோம் தானே அதுல சின்ன பீஸ் ஒன்று எடுத்து அதுக்கு கொஞ்சம் தைல போட்டு கொஞ்சம் தைல போட்டு இனி நோஸ் துண்டு செஞ்சுக்கணும். இப்படி பவுல ப்ரெஸ் பண்ணும். ப்ரெஸ் பண்ணி கீழே மேலே இப்படி ஃப்ளட் பண்ணிக்கும். ஓகே, கீழே மேலே இப்படி ஃப்ளட் பண்ணி நோஸ்க்கு வச்சு பாருங்க. நோஸ் போதுமாண்டு போத மாதிரி. அப்போ நாங்க ஒரு பீஸ் எடுத்து கம் போட்டு பேஸ்ட் பண்ணா அது பேஸ்ட் ஆகிட்டு சரியா. இப்போ நாங்க வந்து இந்த ஃபேஸ் துண்டுக்கு நோஸ் டூத் பிக்கால நோஸ் போட்டுக்கணும். மவுத் போடுறதுக்கு வந்து ஸ்ட்ரா எடுத்து எடுத்து ஹாஃபுக்கு கட் பண்ணிப்போம். ஹாஃபுக்கு கட் பண்ணி பேலன்ஸ் சிக்கிற துண்டை வெட்டிடும்.
இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் ஈஸியா சொல்லி தரது, டூல்ஸ் இல்லாம ஹேண்டில் பண்ணி கொள்றதுக்கு. இப்ப இந்த ப்ரெஸ் பண்ணிக்கிறோம் தான், வெட்டிக்கிறோமே வெள்ளுங்க. இதை வந்து சும்மா இப்படி ப்ரெஸ் பண்ணிடும். கிளியரா? கிளியர் தானே? கிளியர் இல்லாட்டி கேளு. இப்போ வந்து இஎஸ் சரியா? இஎஸ் போடுறதுக்கு நாங்க வந்து கையில போய் மிக்ஸ் பண்ணிக்கிறது. ரெண்டு பவுல் எடுங்க ஒரே சைஸ்ல. எடுத்து அதையும் டியர் ட்ராப் மாதிரி செஞ்சு சரியா ஒரே அளவு டியர் ட்ராப் செஞ்சுக்குவோம். ஒரே அளவு டியர் ட்ராப் செஞ்சு இப்படி ப்ரெஸ் பண்ணு. ப்ரெஸ் பண்ணி இந்த சைடு எல்லாம் இங்க டியர் ட்ராப் ஷேப் எடுங்க. ப்ரெஸ் பண்ணு. ப்ரெஸ் பண்ணி இங்க டியர் ட்ராப் ஷேப் வரணும். இங்க கோனர் இந்த இப்படி கோனர் வரணும். சைடு எல்லாம் இந்த இப்படி ப்ரெஸ் பண்ணக்குள்ள எட்ஜஸ் மாறுது தானே? இந்த சைடு ப்ரெஸ் பண்ணி யூஸ் வச்சு பார்த்து நாங்கள் என்ன தெரியும் செய்யணும், டூத் பிக் கொண்டு வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணு. சரியா? ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த இங்க கோனரால ஃபோல்ட் பண்ணிடும். ஃபோல்ட் பண்ணிடும். கிளியரா? ப்ரெஸ் பண்ற சைடு எட்ஜஸ் இப்படி கோனர் எல்லாம் செய்யற ப்ரெஸ் பண்ற இந்த இயர்ஸ்ட் நீட்டத்துக்கே வர்றதுக்கு செஞ்சுக்கோங்க. ப்ரெஸ் பண்ற சைடு ஷேப் பண்ற ப்ரெஸ் பண்ற சைடு இப்படி கோனர் அந்த நல்லா கோன் பண்ணிக்கிற சைடால இப்போ ப்ரெஸ் பண்ணி இழுத்த சைட் துண்டை ப்ரெஸ் பண்ணி சரிதானே? இப்போ ப்ரெஸ் பண்ணின இடத்துல எங்களுக்கு இயர்ஸ் வர இடத்துல கம் அப்ளை பண்ணி இயர்ஸை பேஸ்ட் பண்ணி கொள்றோம். ஓகேயா? இந்த ஓகே தானே ஸ்டூடெண்ட்ஸ்? ஒன்ஸ் லாஸ்ட்டுக்கு போடும். ஓகே. இப்போ வந்து சின்ன பிளாக் போல் ரெண்டு எடுத்து இயர்ஸ்க்கு கம் கொஞ்சம் அப்ளை பண்ணி பிளாக்கோட இந்த பிளாக்கோட ஹேண்டில் பண்ணக்குள்ள கொஞ்சம் கவனம். பிளாக் வந்து குயிக்கா இந்த பேஸ்டா விடும் மங்காளிங்கால. ஓகேயா? அப்போ வந்து இந்த தைல கொஞ்சம் எங்களுக்கு ஐஸ்க்கு வேண்டிய குட்டி போல எடுத்து பாப்பும் வச்சு பெருசி
okay. This side is okay. ரெண்டுக்கும் கொஞ்சம் அப்ளை பண்ணுங்க கம். ப்ரஷ்ல வைக்கிறதே போதும். ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோ. ஆல்மோஸ்ட் முடிஞ்சு எங்கட டொப்பை. ஜிராஃப்ட பச்சஸை வச்சா எங்கட டொப்பர் முடிஞ்சு. ட்ரை ஆகும்போது இயர்ஸ் எல்லாம் பசங்க செஞ்சுக்கோங்க. எங்கட கையில தான் நிக்குது. ஓகே, இப்போ வந்து டெய்லுக்கு பீஸ் வந்து இப்படி கொஞ்சம் பெருசா கொஞ்சம் இப்படி சின்னதா. டெய்லுக்கும் சைடில் இப்படி கட் ஒன்று போட்டு கம் போட்டு பேஸ்ட் பண்ணிடு. ஓகேயா? இப்போ டெய்லில் இந்த லாஸ்ட் பீஸ்க்கு ப்ரௌன் கலர் போடணும். நாங்கள் அதுக்கும் லீவ்ஸ் மாதிரி பவுல் ஒன்று செஞ்சுக்கோங்க. டியர் ட்ராப் செய்யுங்க. டியர் ட்ராப்பை இப்படி ப்ரெஸ் பண்ணி டியர் ட்ராப் இப்படி செஞ்சுக்கோங்க. இந்த சைட் துண்டு இப்படி ஃப்ளட் ஆக்கிக்கோங்க. டூத் பிக்லே இப்படி மார்க் போட்டுக்கோங்க. விளங்குதா? போட்டுக்கொண்டு லாஸ்ட் பீஸ்க்கு கம் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கொண்டு ஓகேயா? மேல ஹோன் போடுறதுக்கு இந்த மாதிரி 26 இல்லாட்டி 24 கேஜ் வயர் கட் பண்ணிக்கோங்க. சின்ன பீஸ் 2 கட் பண்ணிக்கொண்டு ப்ரௌன் கலர் சின்ன பீஸ் ஒன்று எடுத்து எங்களுக்கு ஹோன் எப்படி வேணும், எவ்வளோக்கு வேணும்னு சொல்லி எடுத்து 2 ஹோனையும்
எடுத்து எங்களோட வயருக்கு கம் கொஞ்சம் அப்ளை பண்ணி வயர் இன்சர்ட் பண்ணும். 3/4 மாதிரி இன்சர்ட் பண்ணி இங்கே சீல் பண்ணிக்கும். பேலன்ஸ் வைங்க. எங்களுக்கு ஹோன் வந்து கொஞ்சம் வளைஞ்சு வேணும்னா வயரை வளைச்சிட்டு ஹோனை செஞ்சுக்கும். அப்புறம் ஹோனை பேஸ்ட் பண்ணிக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் விளங்குதா? அப்புறம் முன்னுக்கு ஹேர் ஒன்று மாதிரி போட சின்ன ரவுண்ட் பீஸ் ஒன்று எடுத்து அதையும் டியர் ட்ராப் மாதிரி செஞ்சு ப்ரெஸ் பண்ணுங்க. டியர் ட்ராப் மாதிரி செஞ்சு ப்ரெஸ் பண்ணி அதுக்கும் டூத் பிக்கால விடி லைன்ஸ் கொஞ்சம் கீறிக்கும். கம் அப்ளை பண்ணி இப்போ வந்து ஃபைனல் பார்ட் வந்து ப்ரௌன் கலர். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த இது ஒன்று இல்லை, மெஷர்மெண்ட் ஒன்று இல்லை, குட்டி குட்டி பெருசு சின்னது பெருசு சின்னது கச்சஸ் போடுறதுக்கு குட்டி குட்டி பால்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கே பிடிச்சிக்கும். இப்பவே ஹார்ட் ஆகிட்டு இந்த குட்டி குட்டி பால்ஸ் பாம்ல வச்சு செஞ்சுக்கோங்க, அப்பதான் அழகான பால்ஸ் வரும். குட்டி குட்டி பால்ஸ். யா ஹம்தா ஜிராஃப் விளங்குதா? என்ன தாத்தா கேட்டீங்க? ஜிராஃப் நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு தாத்தா. சரிம்மா.
போல் எடுத்து பாம்ல வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி சர்க்கிள் மாதிரியே வர தேவையில்ல. சர்க்கிள் தேவையில்ல. வார டிசைன் ப்ரெஸ் பண்ணி வார டிசைன் பேஸ்ட் பண்ணிடும். கம் கொஞ்சம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிடும். ப்ரெஸ் பண்ணி வாரத்தை பேஸ்ட் பண்ணிடும். பேச்சஸ் போடுறது விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? விளங்குது தாத்தா. சரி, இந்த இப்படி ஃபிங்கரால் ஸ்மால் பீசஸ் வந்து ஃபிங்கரால் ப்ரெஸ் பண்ணி எடுங்க. சர்க்கிள் ஷேப் மாறதுக்கு பரவாயில்ல, ஷேப் மாறினதுக்கு பரவாயில்ல.
ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் இருந்தா கேளுங்க, நான் பேட்ச் போட்டு முடிய காட்டலும். ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் என்ன சொல்லியிருந்தா கேளுங்க. நான் பட்டர் கப் கேக் செய்தேன், நல்லா வந்துச்சு. ஆனா சாக்லேட் கப் கேக் செஞ்சப்ப அது கொஞ்சம் இப்படி உள்ளுக்கு ஆகுன மாதிரி ஆகிடுச்சு. ஏன் மிஸ்? மில்க வந்து சரியா போட்டீங்களா? ஆமா மிஸ், போட்டேன். மில்க் கூடிக்குது. மில்க் கூடி இருக்கேனா மிஸ்? மில்க் கூடிக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. மில்க் கூடாம வந்து அப்படி சிங்க் ஆகவே ஆகுது. ஓகே மிஸ். யோசிச்சு பாருங்க. பாருங்க மெஷர்மெண்ட்டுக்கா போட்டீங்க. ஓகே. கொஞ்சம் 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் கூடினாலும் அப்படி ஆகும். ஆமா மிஸ், கொஞ்சம் கூட தான் போட்டேன். அதானே சொல்றேன். ஓட்டரி ஆவினா பெட்டர் வந்து ஓட்டரி ஆவினா இந்த சிங்க் ஆகும், உள்ளுக்கு நல்ல பேக்காகி வந்திக்கும். ஆமா மிஸ், நல்ல பேக் ஆகி வந்துச்சு. சாப்பிடுறதுக்கும் நல்லா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் இந்த மாதிரி ஆகிடுச்சு. டேஸ்ட் எல்லாம் அப்படி நல்ல தனிக்கும். ஆனா சிங்க் ஆகும் வந்து மில்க் கூட இருந்து நல்ல பேக்காகி ஆறுன பிறகு உள்ளுக்கு அவிக்கும். ஆமா மிஸ். மறுவா வந்து மில்க் போடக்குள்ள இந்த கவனமா போடுங்க. ஓகே மிஸ். மிஸ், சொல்லுங்க. அது பட்டர் கேக் நான் செஞ்ச முதல்ல செய்யக்குள்ள வெள்ளை கலர்ல இருந்துச்சு. இப்ப செஞ்சு முடிஞ்சிருது பேக் ஆகணும்னே. இப்போ செய்யக்குள்ள மஞ்சள் கலர்ல வருது. அது மிஸ். வெள்ளை கலரா? எனக்கு விலங்கல்ல. கலர் பேக் ஆகுனது பிறகு கொஞ்சம் நல்ல கலர்ல இருந்துச்சு அப்படின்னு இப்போ செய்யக்குள்ள வந்து மஞ்சள் கலர்ல வருது கேக் பேக் ஆகுனது என்ன பிறகு. பட்டர் போடுறீங்க? மெதோலி. மெடோலியா? அப்படி வராதே. முதல்லயும் மெதோலி தான் போட்டு செஞ்சேன். செய்யக்குள்ள நல்ல ஒயிட் நல்ல கலர்ல இருந்துச்சு. இப்போ செய்யக்குள்ள வந்து மஞ்சள் கலர்ல வருது உள்ளுக்கு. மெடோலி லூஸா எடுக்கிறீங்க? இல்ல, பாக்ஸ்ல தான் இருக்கிறேன். பாக்ஸ் எடுத்தா ஒரு நாளுமே அப்படி ஆகாதே. எல்லோ கலர் ஆகுது. நீங்க வந்து பட்டர் கேக்கா சொல்றீங்க? பட்டர் கேக். ஆப்ப சோடா சரி போட்டீங்களா? அப்ப சோடா போட்டேன். எங்கட ரெசிபில ஆப்ப சோடா இல்ல. நீங்க எனக்கு ஆப்ப சோடா போட்டீங்க? பேக்கிங் சோடா போட தேவையில்லையா? பேக்கிங் பவுடர் தானே போடணும். பேக்கிங் சோடா போட்டேன் பட்டர் கேக்கு. பேக்கிங் சோடா போட்டு பட்டர் கேக்க எல்லோ ஆக்கிட்டீங்க. அதுக்கு தானே நான் ரெட் பென் வச்சுக்கொண்டு கிளாஸ்க்கு வர சொல்றேன் எல்லாத்துக்கும். சரி மிஸ். பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா வேணாம் சார். பேக்கிங் சோடா போட்டா எல்லோவா தான் பேக் ஆகி வரும். சரி. ஸ்மெல் ஒண்ணு மடிச்சிக்குமே. ஓ மிஸ். பேக்கிங் பவுடர் தான் போடணும். ஓகே மிஸ். ஓகேம்மா.
ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு 1 மினிட்ஸ் தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, என்னோட ஜிராஃப் முடிஞ்சு. ஜிராஃப்ட ஃபேஸ்ல சின்ன ஒரு குறையோண்டு இருக்குது. ஃபுட் கலர் பென் இருக்குது. இப்ப எடுக்கிறதுக்கு வேண்டிய கலர் இருக்குது. ஃபுட் கலர் அடிச்சுக்குது, விளங்குது இல்ல உங்களுக்கு? பிளாக்ல அடிச்சுக்குது. அந்த இது ஃபுட் கலர் பென், ஃபுட் கலரிங். இது வந்து எடிபிள், சாப்பிட இயலும். ஓகேயா? நான் அதால இந்த ஐப்ரோ ட்ரா பண்றேன். ஸ்டூடெண்ட்ஸ் அன்மியூட் பண்ணி பேச இயலும். நல்லா இருக்கி தாத்தா, கியூட் இது. நாளைக்கு தானே பாருங்க, உங்களுக்கு வீடியோல விளங்குதோ தெரியா? எங்கட பேஸ்ட் ஸ்மூத் பாருங்க, ஒரு மார்க் இல்ல, அப்படி நீட். கிளேல செஞ்ச மாதிரி ஃபொண்டன்ல செஞ்சேன்னு சொல்லவே இல்லை. மாடலிங் பேஸ்டிங்கோட விளங்குதா ஸ்மூத்னஸ்? இந்த மவுத்தை பாருங்க, ஸ்லோவா கட் பண்ணி லெமன் yellow, ராஜேஸ்வரி ஈக்கிறீங்களா? ஓ மிஸ், அழகா இருக்கு மிஸ். அழகாய்க்கா? அழகாய்க்கல. இப்ப குரூப்ல போடுவேன். டொப்பர் உண்டு, மெத்தட் எல்லாம் போடுவேன். பேச தெரியும், எல்லாம் செய்ய வேணும். அடுத்த அசைன்மெண்ட் ஓகே மிஸ். டைம் எடுக்கும். வீட்டு வேலையில எல்லாமே கிளியர் பண்ணி கொண்டு ஃப்ரீ டைம் ஒன்று எடுத்து செய்யுங்க. நஃப்லா இருக்கிறீங்களா? பேக் சைடு காட்டுறேன். இந்த பாருங்க, நான் இப்ப ஷேக் பண்றேன். இல்லைங்கதா, என்னோட டோல் ஷேக் ஆகுதும் இல்லை. ஷேக் ஆகுதா பாருங்க. அப்ப வந்து உங்களுக்கு கேக்குக்கு மேல வச்சு பயம் இல்லாம டெலிவர் பண்ணிடலும். இப்ப இது நல்லா காஞ்சோன்னு தூக்கி எடுக்கலும். எனக்கு காயாம இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுக்கல. இப்ப நல்லா ட்ரை ஆகணும். நல்லா ட்ரை ஆயினோன்னு எடுக்கலுமா?
இது ஃப்ளவர் மோல்ட்ல போட்டு இருக்கு. சில்மியா மறந்துட்டேன், நீக்கிறீங்களா? ஓ மிஸ் இருக்கு. வழிதான் இருக்கு. உங்களுக்கு தான் இதெல்லாம் வேணுமேனா, ட்ரை பண்ணுங்க. என்ன மிஸ்? ட்ரை பண்ணுங்க. இந்த மாடலிங் பேஸ்ட் இதுல உங்களுக்கு நம்பர்ஸ் பேர் எல்லாம் கட் பண்ணலும், தொப்பை செய்யலும், எல்லாம் செய்யலும் உங்களுக்கு. ஓகே மிஸ். பேலன்ஸ் ஆற ஃபொண்டன் எல்லாமே வேஸ்ட் பண்ணவே வேணாம். இந்த ஆர்டர் செய்யறவங்க பேலன்ஸ் ஆற ஃபொண்டனை வேஸ்ட் பண்ணவே வேணாம். அநியாயம் தானே திங்ஸ். அப்படின்டா நாங்க இப்ப 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஃபொண்டன் செஞ்சா எப்படியுமே சைட் துண்டு எல்லாமே பேலன்ஸ் நல்லாவே பேலன்ஸ் ஆகும். இந்த இப்படி நல்லா ரெப் பண்ணி டப் ஒன்ல போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வைங்க. ஃப்ரிட்ஜ்ல கீழே வச்சா அந்த பாருங்க இப்படி துண்டு துண்டு தான் நிக்குது. இது டோவா இல்லாட்டி நல்லா நீட் பண்ணுங்க. கவுண்டர் டாப் ஒன்ல சரி மெட் ஒன்ல சரி போட்டு நீட் பண்ணக்குள்ள நல்லா டோ ஆவிடும். பயம் இல்லாம நீட் பண்ணுங்க. ஃபுட் கலரிங் பென் வந்து எல்லா கலர்ஸ்லயும் கிடைக்குது. ஃபொண்டன்ல வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணிடலாம். ஐப்ரோ வந்து தான் நல்லா இருக்கு. ஐவரி கலர் எடுங்க, ஸ்கின் கலர். பேக் சைட்ல விளங்காதுன்னு சொல்லி எங்களோட பேக் சைட் டொப்பரும் அழகாதான் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் அப்ப இன்னைக்கு டவுட் ஒண்ணும் இல்லையா? அப்ப எல்லாரும் டொப்பர்ஸ் ட்ரை பண்ணுங்க. நான் குரூப்ல வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட் போடுறேன். என்ன டொப்பர் செய்யணும்னு சொல்லி மெத்தட் போடுறேன். அதை வந்து பார்த்து செய்யுங்க. ஃபொண்டன் பயமெண்ட் ட்ரை பண்ணாமிக்க வேணாம், ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணாதான் பிழைச்சாலும் மறுவா பிழை வராது. அதனால எல்லாம் ட்ரை பண்ணுங்க. மற்றது பிள்ளைகள் இந்த நோட் பண்ணிக்கோங்க. அந்த பாருங்க, இப்ப நான் வந்து இந்த அந்த பீஸ் போட்டு தான் கம் செஞ்சுக்கணும். இப்ப இதை அப்படி வீசணும். அதே வந்து தைல பவுடர் போட்டு நான் மெஷர்மெண்ட் அனுப்பினேன் தானே, அப்படி செஞ்சேன்னா தைல பவுடர் 1/2 டீஸ்பூனும் வேஸ்ட் தானே, அநியாயம் தானே. அப்படி கம் செய்ய போவானோ, கம் அப்படி வேணும்னு சொன்னா நிறைய செய்யறீங்கன்னு சொன்னா அப்படி கம் செஞ்சுக்குவோம். இப்படி ஒரு டொப்பர்ஸ் அப்படி செய்யறேன்டா அந்த பேஸ்டே போட்டு கம்ம செஞ்சுக்கோங்க. அப்படி எல்லாம் கவனமா இருந்தா எங்களுக்கு இன்கம் இப்ப நாங்க 4000க்கு கொடுக்குற கேக்குண்டா அப்ப நாங்க அதெல்லாம் கவனமா பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு 4000ல 2000 நீக்குதுன்னா 2100 கிடைக்கும். வேஸ்டேஜ் குறவுண்டா. அப்ப டவுட் ஒண்ணும் இல்லையே. இந்த செஷன் எண்ட் பண்றேன். நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லீவ் ஆகுறேன்.